அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி. தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா பாரத ராஷ்டிர சமிதி கட்சியிலிருந்து விலகி தெலங்கானா ராஷ்டிர சேனா என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். మన పార్టీ పేరు చెప్పాలా? రెడీయా? టిఆర్ఎస్. జై తెలంగాణ! జై టిఆర్ఎస్! జై తెలంగాణ! జై తెలంగాణ! జై తెలంగాణ! తెలంగాణ రాష్ట్ర సేన! జై తెలంగాణ రాష్ట్ర సేన! జై తెలంగాణ! இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த புதிய கட்சியை தொடங்குவதற்கான காரணம் என்ன? அவருடன் வேறு யாரெல்லாம் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. அதாவது தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ், அவரை சுருக்கமாக கேசிஆர் என்று அழைப்பார்கள். அவருடைய மகள் கல்வகுண்டல கவிதா தற்போது புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். தான் புதிய கட்சியை தொடங்க போவதாக ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயே அவர் அறிவித்திருந்தார். புதிய கட்சியினுடைய பெயரை அவர் தற்போது அறிவித்திருக்கிறார். புதிய கட்சிக்கு டிஆர்எஸ் என்று அவர் பெயர் வைத்திருக்கிறார். இந்த டிஆர்எஸ் என்ற பெயர் ஒன்றும் புதிதல்ல. தெலங்கானா மாநில மக்களுக்கு பழக்கமான பரிச்சயமான ஒரு பெயர் தான். ஏனென்றால் இவருடைய தந்தை முன்னாள் முதல்வர் கேசி சந்திரசேகர ராவ் அவர்கள் முதலில் கட்சி தொடங்கிய போது இதே டிஆர்எஸ் என்ற பெயரில் தான் கட்சி துவங்கினார். ஆனால் அதனுடைய முழு விரிவாக்கம் என்று பார்க்கின்ற போது சந்திரசேகர ராவ் அவர்கள் துவங்கிய அந்த கட்சி டிஆர்எஸ் என்ற கட்சியினுடைய முழு பெயர் தெலங்கானா ராஷ்டிர சமிதி. தற்போது கவிதா அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய டிஆர்எஸ் என்ற கட்சியினுடைய முழுமையான பெயர் தெலங்கானா ராஷ்டிர சேனா. எனவே தற்போது அந்த சமிதி என்பது தற்போது சேனா என மாறி இருக்கிறது. சந்திரசேகர ராவ் அவர்கள் டிஆர்எஸ் என்ற கட்சியை துவக்கியிருந்தாலும் அதன் பிறகு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த டிஆர்எஸ் என்ற கட்சி தெலங்கானா மாநிலத்திற்கு மட்டும் சேவை செய்ய போவதில்லை, இது நாடு தழுவிய கட்சியாக செயல்படும் என்று கூறி டிஆர்எஸ் என்ற கட்சியை பிஆர்எஸ் என்று மாற்றினார். இந்த சூழ்நிலையில்தான் தற்போது தனது தந்தை எந்த பெயரில் கட்சியை தொடங்கினாரோ அதே பெயரில் தற்போது அவரது மகள் கவிதாவும் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் அவர் பிஆர்எஸ் கட்சியிலிருந்து தன்னுடைய தந்தையாலேயே கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதாவது கவிதா அவர்கள் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உடனேயே தான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததோடு கட்சியின் சார்பில் சட்ட மேலவை உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்தார். 6 மாதங்களாக அமைதியாக இருந்த அவர் இந்த ஏப்ரல் மாதம் தான் மீண்டும் புது கட்சி துவங்க போவதாக தெரிவித்திருந்தார். அந்த புது கட்சிக்கான பெயரை தான் அவர் தற்போது அறிவித்திருக்கிறார். கவிதா அவர்கள் ஏன் பிஆர்எஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்றால், தன்னுடைய கசின், அதாவது சித்தப்பா பெரியப்பா மகன்களுக்கு எதிராக அவர் வெளிப்படையான சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தார். ஹரீஷ் ராவ் மற்றும் சந்தோஷ் ராவ் இவர்கள் இருவரும் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய தந்தை சந்திரசேகர ராவுக்கு எதிராக சதி செய்கின்றனர். தன்னுடைய தந்தை மீது ஊழல் கரை படிந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஹரீஷ் ராவ் மற்றும் சந்தோஷ் ராவ் என வெளிப்படையாகவே ஊடகங்களில் குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் தான் அவர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறி தன்னுடைய தந்தையாலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது அவர் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். பிஆர்எஸ் கட்சியில் மிகவும் சக்தி வாய்ந்த அதிகாரமிக்க தலைவராக இருந்தவர் கவிதா. இதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு 3-4 மாதங்கள் சிறையில் இருந்து அதன் பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட புதிய கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய கவிதா தெலங்கானா மாநிலம் உதயமாகி 16 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அது என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்னும் நிறைவடையாமல் இருக்கிறது. அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் தற்போது புதிய கட்சியை தொடங்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு பிஆர்எஸ் கட்சி எதிரி என்றாலும் முதன்மை எதிரி காங்கிரஸ் கட்சி தான். எனவே நாங்கள் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி எதிர்த்துதான் அரசியல் செய்ய போகிறேன் எனவும் கல்வகுண்டல கவிதா அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசியலில் மாமனாருக்கு எதிராக மருமகன் தனி கட்சி துவங்கியது, இப்படி பல கதைகளை பார்த்திருப்போம். ஆனால் பெற்ற தந்தைக்கு எதிராகவே தற்போது மகள் புதிய கட்சியை துவங்கியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி.